கற்பகம் சொல்கிறாங்க முத்தழகு பூமி 2 பேர்கிட்டயுமே, இங்கே தனம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். தனம் இங்கே தான் இருக்காங்க, உள்ளே தான் இருக்காங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு பூமி சொல்கிறாரு. இல்லைங்க, நான் சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக தனம் இங்கே வரவே இல்லை, குழந்தையெல்லாம் அவள் தூக்கியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, என் குழந்தை எங்கே, என் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமாக அழறாங்க. எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ விரதம் இருந்து இந்த குழந்தைய பெற்றன்றது எல்லாமே தனத்துக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்க, எதுக்காக என் குழந்தைய அவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இரு முத்தழகு இரு, எப்படியா இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. நீ இவ்வளோ அழற, அப்போ கூட அவங்க மனசு இறங்கவே இல்லை, அப்போ எதுக்கு அவங்க மனசு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஃபோன் வருது. இரு நான் ஃபோன் அட்டன் பண்ணி பேசிட்டு வரேன். போய் ஃபோன் பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, குழந்தை வந்துடுச்சு, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. குழந்தை வந்துடுச்சா, எப்படி? இல்லை தனம் தான் குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா, நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து சொல்கிறாரு. இங்கே பாரு, குழந்தை கிடச்சிருச்சா, வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கூப்பிடுறாரு. தனம் தான் குழந்தைய வச்சுருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பூமி. அப்படியா, என் குழந்தை கிடச்சிச்சா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தனத்தை பார்த்தா சொல்லுங்கள், நாங்கள் அதை போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பூமி முத்தழகு 2 பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. கற்பகம் தனத்துக்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு தனம், நல்லா புரிஞ்சுக்கோ, உன் குழந்தை அங்கே இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், உன் வீட்டுக்கார ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, அவன் கண்டிப்பாக அந்த குழந்தை இவங்க இல்லைன்னா வேற ஒருத்தங்கிட்ட வித்துற போகிறான், எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை போயிடும், நல்லா புரிஞ்சுக்கோ, அங்கே இருந்தாலும் உன் குழந்தை உயிரோடு இருக்கும், நீ பார்த்துக்கிட்டாது இருக்கலாம், உன் வயிற்றில் பிறந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நீ நினைக்க மாட்டியா, போயிட்டு முத்தழகிட்ட குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கற்பகம் சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் அங்கேருந்து குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே பூமி முத்தழகு 2 பேருமே சொல்கிறாங்க, எங்கே என் குழந்தை, எங்கே என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. குழந்தைய இன்னும் வரலையே, தானம் இப்போ தான் ஃபோன் பண்ணால் குழந்தைய தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, இன்னும் அப்போ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஒருவேளை அவங்க நம்மளை வந்து திசை திருப்பிட்டு வேற ஒரு வேளை குழந்தைய தூக்கிட்டு போகலான்னு நினச்சிட்டாலோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. அப்படி இருக்குமா என்ன, அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சூசன் சொல்கிறாரு, அந்த அளவுக்குலாம் நம்ம யோசிக்க வேண்டாமா, கண்டிப்பாக குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ரீச்சினா அஞ்சலி 2 பேருமே வராங்க மீனாட்சியை தூக்கிட்டு. அப்போ யோசிக்கிறாங்க, ஏதோ நடந்திருக்கு, அமைதியாக இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக முத்தழகு வராங்க, வந்து உடனே கேட்குறாங்க, என் குழந்தை எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், உன் குழந்தை காணோனா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரிச்சினா 2 பேருமே சொல்கிறாங்க. கரெக்டு தான், நீங்கள் பேசுறதுலாம் கரெக்டு தான், ஆனால் ஏதோ நடந்திருக்கு, ஆனால் உண்மை மட்டும் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா அழாதீங்கக்கா, கண்டிப்பாக குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், கண்டிப்பாக குழந்தைய கொடுத்துருவாங்க, நம்ம நம்பலாம், நம்ம சரவணன் நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நான் என் குழந்தை எனக்கு வேணும், நான் விட மாட்டேன், என் குழந்தை எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தானே யோசிக்கிறாங்க, எப்படியாவது குழந்தைய கொண்டு போய் கொடுத்துடலாம், கொடுத்துட்டா தான் கரெக்டாக இருக்கும், நம்ம பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் போதும், இதுக்கு மேலே நம்ம கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே பொறுமையாக குழந்தைய தூக்கிட்டு தனத்தோட வீட்டுக்கே வராங்க. ஒளிஞ்சு வராங்க, வந்து அப்படியே பார்க்குறாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்தோடனே எல்லாரும் ஓடி வராங்க. குழந்தைய பார்த்தோன்னே என் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தழகு குழந்தைய வாங்கி மொத்தமாக கொடுக்குறாங்க. என் குழந்தை கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எதுக்காக தானே நீ குழந்தைய தூக்கிட்டு போன, யாருக்கிட்டையுமே சொல்லாமல் எதுக்காக நீ தூக்கிட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு பூமி முத்தழகு எல்லாருமே கேட்குறாங்க. எதுவுமே பேசல, ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காங்க. அமைதியாக எதுக்கு தானே இருக்கா, நீ சொல்லு, எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போன, எங்கே போன, எதுக்கு போன, ஏன் எங்ககிட்டலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. எதுவுமே பேசல, அப்பயும் அமைதியாக இருக்காங்க. வாயை திறந்து பேசு.